ஒரு ஹீரோவோட and you be friend with him, you just step out for a day friends. அது உடனே they will போட்டு ரிலேஷன்ஷிப் போட்டு எல்லா படத்துலயும் எல்லா ஹீரோவோட எனக்குலாம் ரிலேஷன்ஷிப் லிங்க் அப்லாம் போட்டு விட்டுருக்கேன். ஆமாமா இல்ல ஹீரோ சொன்ன கூட தெரியல பாவம் ஏதோ ஒரு போட்டோகிராஃபர் என் கூட இன்னும் போட்டோ எடுத்தாரு அவர் ஹஸ்பண்ட் கிட்ட போட்டு அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க பாவம் குடும்பமே எனக்கு அடிச்சு கொட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு இந்த போட்டோஸ வச்சு ஒண்ணு பண்ணுவாங்க ஃபேஸ் கட் பண்றது டீட்டெயிலா உள்ள போகணும்னு பாக்குறேன். சோ அது மாதிரி போட்டா அதுல இருக்கிற ஹீரோக்கு எவ்வளவு பாதிப்பு வருதுன்னு தெரியல, ஒரு ஹீரோயினுக்கு அதுக்கு நிறைய பாதிப்பு வருதுங்கிறது they don't understand. இல்ல இவங்க அப்படி நடிச்சிருப்பாங்க போல, பிகாஸ் நம்ம பாக்குறது உண்மை நினைக்கிறோம். இப்ப எல்லாமே சோஷியல் மீடியால எது வந்தாலுமே we just feel like அது ஓபன் பண்ணி போட்டோ பார்த்து எஸ் இது உண்மை அப்படின்னு நம்ம நினைச்சிடுறோம். பட் அது that's not true. அது உட்காந்து யாருமே உட்காந்து அதுக்குள்ள போய் பார்க்க போறதில்ல, பட் பாதிக்க போறது நம்ம தான். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இட்ஸ் நாட் ஈஸி. பெரிய சேலஞ்ச் என்ன, இந்த சிட்டில யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது, யாரு உண்மை யாரு போய், ஏன்னா அது ரொம்ப பெருசா இருந்தது. எங்க ஊர்ல தெரிஞ்ச ஒரு மொத்தமா திரும்பி பாத்தீங்கன்னா 40 பேர் இருப்பாங்க. So we know about people. I think இங்க வந்து மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் யாரு ட்ரூன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆச்சு. ஸோ ஐ திங்க் அது ஒரு பிகஸ்ட் சேலஞ்ச். ஆஃப் கோர்ஸ் எஸ், யாரும் ஊர்ல இருந்து வர எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சேலஞ்ச். படத்துல அந்த என்ன தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாகி வேறவே ஆயிக்கோ, ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி எல்லாரும் மாத்தி மாத்தி போன் பண்ணி என்னாச்சு நீங்க அந்த படத்துல இல்லையா, ஏன் உங்களை தூக்குனாங்க, ப்ரோ ஏன் இதை மாத்தி வேற ஆயிக்கோ துக்கம். லிட்டரலி வீட்டுல ஏதாவது ஒரு டெத் ஆத்தனை எப்படி நம்ம உட்காந்து விசாரிப்போம், அது மாதிரி ஒரு 3-4 மாசம் எனக்கு கண்டினியூஸா அந்த they used to keep asking me. அது மீடியாலதான் பயங்கரமா அது இதுல இல்ல அப்படிங்கறது பெருசாக்கினாங்க. அது அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. எனக்கு ஒரு சில பவுண்டரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அது ப்ராபப்ளி நான் படுகாவா இருக்கிறதுனால சில விஷயங்கள் அது 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 அதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து இருந்த ஒரு விஷயம். அதுல எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் சினிமா நான் விட்டு கொடுத்தது இல்லை. So my boundaries are very clear that way. My values are very clear. Okay, எனக்கு அட்வைஸ் பண்றது பிடிக்காது, பட் பரவாயில்ல ஒரு சின்ன டிப் மாதிரி சொல்றேன். எது பிடிச்சிருக்கோ அதை போயிட்டு அது டேஸ்ட் பண்ணிட்டு உடனே அதை விட்டுட்டு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போன உடனே நம்மளுக்கு சக்சஸ் வேணும், நம்ம போனேன் இது வேலைக்காகல, ஓகே அடுத்து என்ன அப்படி பண்ணா ஐ டோன்ட் திங்க் ஸோ வில் சக்சீட் எனிவேர். ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு வி கிவ் த டைம், அதுக்கான உழைப்பு கொடுத்தா தான் நம்ம அங்கே இருக்க முடியும். ஐ பிலீவ் 100%. நான் டெலிவிஷன் இருக்கப்போ ஐ கேவ் மை 100%. நான் தேர் இன் சினிமா ஐம் கிவிங் மை 100%. whatever work comes to me. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் என்ன ட்ரீமோ அந்த ட்ரீமை நோக்கி போங்க. அது எந்த நேரத்துலையும் கையை விட்டுறாதீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் ஓகே இது வேலைக்காக இது விட்டுடலாம், நம்ம வீட்டில் சொல்கிறத பார்த்துக்கலாம், அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன டிப்பு, சின்ன அட்வைஸ். First of all, welcome Mani. Thank you so much. நன்றி. I have not seen you formally famous. Okay, ma? Turned actor. Oh, where is she missing? I don't know. நான் அப்பவே அங்கிருந்து பார்த்தேன் யாரும் அழகா இருப்பாங்க அப்படின்னு. It's a sweet compliment. Okay, done. So I tell us something about yourself that everybody knows, something that only you know as a person. Only I know as a person. நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்கள ஒருத்தர நான் இருந்திருக்கேன். ஒரு சின்ன ஊர்ல இருந்து சாரி இந்த சீரியல்லாம் அப்புறம் நடந்த விஷயம். பட் ரொம்ப 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 ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஃப்ரம் ஊட்டி. ஐ கம் ஃப்ரம் அ வெரி ஸ்மால் டவுன். ஸோ அது நிறைய பேர் தே திங்க் ஐ அம் ஃப்ரம் சிட்டி, இங்கே வந்து இங்கே பிறந்து வளர்ந்த பொண்ணு, அது மாதிரி கிடையாது. ஸோ lovely. You are from Ooty and you are from Coimbatore. Oh, nice. Yeah. So I have a lot of Baduga community friends. I am Baduga as well. Nice. Okay. So industry, I have been in the cinema industry for 17 years myself. I hope you know I was working in PVR as a head of sales for them. Oh, nice. It's been a cinema all in and all out. What was the first breaking point from television to cinema? Breaking point as in
எனக்கு டெலிவிஷன் பண்ணி ஒரு 5-6 years I was working in television. I was working for like almost 8 years, no, 5-6 years in television. Then I thought, what next? அப்போ எனக்கு ஓமே கடவுளை வந்தது. Then I thought, okay, that's going to be, why can't I see myself in a bigger place? Cinema is everything, yeah. Cinema, the dominance is much when you compare to television. So I think Oh My Kadavale was a huge hit for me, and then the transition from TV to cinema is a very விஷயம் எனக்கு. Give her a big round of applause for television last year, right? அது it's not easy because நான் வந்த டைம்ல யாருமே நிறைய பேர் வந்தது கிடையாது. And காது கூட நான் கேட்டிருக்கேன், people used to say that I don't want to act with her because she's a television actor. So yeah, when I took a break and when I was so confident that I can be an actress, big screen la முதல்ல நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள்ல these actors are not ready to act with me because I'm from television. So I think அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டோம். So now you're doing good out of it. Exactly. இல்ல but that ஒரு மாதிரி பிரேக் பண்ண மாதிரி இருந்தது என்ன, like as a person ஒரு கான்ஃபிடன்ஸ் உடைச்ச மாதிரி இருந்தது. But yeah, I think as a woman from cool town, how did you manage hot town Chennai? அது ஊட்டில வந்து I was working for Bishopon International. Oh, nice. Yeah. Which is in Kunnur. Yeah. Okay. Ooty. Okay. So அங்கிருந்து when you come back to Chennai and start adjusting, what are the real tough challenges? Food of course also. இல்ல எனக்கு அது மாதிரி பெருசா தெரியல because I lived in Coimbatore for 4 years. பெரிய சேலஞ்ச் என்ன, இந்த சிட்டில யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது, யாரு உண்மை யாரு போய், ஏன்னா அது ரொம்ப பெருசா இருந்தது. எங்க ஊர்ல தெரிஞ்ச ஒரு மொத்தமா திரும்பி பாத்தீங்கன்னா 40 பேர் இருப்பாங்க. So we know about people. I think இங்க வந்து மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் யாரு ட்ரூன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆச்சு. So I think அது ஒரு biggest challenge. biggest challenge, of course, yes. யாரும் ஊர்ல இருந்து வர எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சேலஞ்ச். எங்களுக்கும் அதே சேலஞ்ச். எல்லாம் கரெக்டா சிலோஸ். So when acting in Solomon, when you go back to your family and like when my daughter came Prasna, she was like pilot and she made me spend like crores of rupees on education. And then suddenly she proposed. But I wanted to be an actor forever, bro. In the மாதிரி நீங்க உங்க வீட்ல Solomon, so in the, what was the reaction at home? I'm so happy that Avanga, she's a pilot, right? Yeah. அது முடிச்சிட்டு she wanted to pursue her career in films ingirdhu. And you have allowed her. I think that's a huge thing because that's her dream. Yeah. Her dream is different. அது யாருக்காக அவங்க பைலட் படிச்சாங்க தெரியல. It's for you or because of your she come. I think when you spend all the money. She will return it back to you. So yeah, அதனால எங்க வீட்ல மேபி இவங்களை பாக்குறப்போ probably ஒரு எஜுகேட்டடா இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு ஊர் சைட்ல ரொம்ப ஒரு சின்ன ஃபேமிலிக்கும் ஒரு சினிமான்னு என்னன்னு புரியல, அவங்க வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு இது வரைக்கும் வேலைக்கே போகல, அப்படி இருக்கிறவங்களுக்கும் there are a lot of difference. So உங்க அம்மா உங்களை புரிஞ்சுக்கிட்டது இட்ஸ் ஈஸி. ஐ திங்க் we all understand like okay இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். பட் அப்போ convincing my parents to be a model itself was a huge thing because they always used to say that இந்த கம்யூனிட்டி ஒரு கன்சர்வேட்டிவான கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டில இந்த பொண்ணுங்க இவ்வளவு பண்ணிருக்காங்க, அதுக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. So that's always there even now. அது பிரேக் பண்ணி நான் வந்த விஷயங்கள் வந்து ஐ திங்க் ஐ எம் so proud of myself right now. I'm glad that I broke that. அதை நான் பண்ணாம இருந்தேன்னா நான் இன்னுமே ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ஓரமா உட்காந்துருப்பேன். And thanks to my mom because she just said I've always been an adamant kid. அதில் எல்லா இடத்துலையும் பெருமையா சொல்லுவேன். So I never அவங்களோட ஒப்பீனியன்லாம் நான் உட்காந்து கேட்கல. I just said this is my dream and I want to pursue it. And it was not a dream. I'm an accidental actor. I was working in Kingfisher Airlines before. So அதனால அப்படி பிரேக் பண்ணி அதை நான் அவங்க கிட்ட சொன்னது. And she accepted. She said okay, do it. That's why நான் டெலிவிஷன் போனதுக்கு காரணமே வந்து நம்ம முகம் பெருசா வெளில தெரியாது, அவன் சன் டிவி தேவமகள் வந்து ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. Reminding of the Kingfisher days, I was coming from Bangalore. Okay. In blah 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 is a car food. And I met Suresh, Jet Airways. Okay, he is one of your friends. And as soon as I told him money, he said Kingfisher. Oh, nice. I think he's the operations head or something, but he was very sweet. And Oh, nice. they were acknowledging that you have. The reason why I'm doing this is because
அவங்க சொல்லும் போது அந்த பொண்ணு ரொம்ப ஹம்பிளான பொண்ணு, she's such a sweet girl. We hear a lot of good things about you. How do you keep the positive attitude going? அதுதான் சொல்றேன், நான் எங்கிருந்து வந்தேங்கிறது நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஐ லவ் டு சீ மை பாஸ்ட், பட் தென் அந்த பாஸ்ட்டை பார்த்து கஷ்டப்படுறதுக்கோ அழியறதுக்கோ கிடையாது. ஆல்வேஸ் லுக் பேக் தட் வேர் ஐ கம், வேர் ஐ ஆம் ரைட் நவ். ஐ திங்க் money, fame and everything is just temporary. So being kind is very important is what I feel as a human being. So you know, I'm so surprised we're talking about kindness because that's lacking everywhere. So. Yeah, and I met actor Simran recently. Okay. You want to see? இல்ல அவங்கள பார்த்து பேசுங்க. Okay. I met actor Simran recently, and she said to me something very important, which again changed my life. She said, first we need to be kind to ourselves. Right. And so beautiful. I thank her every day because from the moment she's been telling me, I'm not harsh on myself. And when I'm saying it's going like a music to the ear. Thank you so much. So what is an advice? இந்த சின்ன சின்ன கிராமத்துல இருந்து ஆக்டர் ஆகணும்னு நினைச்சு படுவா கம்யூனிட்டி again, you know how it is, so tough, and ஊட்டில இருந்து traveling and what would be the advice you will give girls from smaller villages? And plus everyone is under the Ethiraj, please raise your hands. See how many girls. Inspiring actors, anyone? Exactly. What is the advice you give to the generation? ஓகே, எனக்கு அட்வைஸ் பண்றது பிடிக்காது, பட் பரவாயில்ல, அது ஒரு சின்ன டிப் மாதிரி சொல்றேன். எது பிடிச்சிருக்கோ அதை போயிட்டு அதை டேஸ்ட் பண்ணிட்டு உடனே அதை விட்டுட்டு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போன உடனே நம்மளுக்கு சக்சஸ் வேணும், நம்ம போனேன் இது வேலைக்கு ஆகல, ஓகே அடுத்து என்ன அப்படி பண்ணா ஐ டோன்ட் திங்க் ஸோ வில் சக்சீட் எனிவேர். ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு வி கிவ் த டைம், அதுக்கான உழைப்பு கொடுத்தா தான் நம்ம அங்கே இருக்க முடியும். ஐ பிலீவ் 100%. நான் டெலிவிஷன் இருக்கப்போ ஐ கேவ் மை 100%. Now I'm there in cinema, I'm giving my 100%. Whatever work comes to me. So I just feel like என்ன ட்ரீமோ அந்த ட்ரீமை நோக்கி போங்க. அது எந்த நேரத்துலையும் கையை விட்டுறாதீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் ஓகே இது வேலைக்காக இதை விட்டுடலாம், நம்ம வீட்டில் சொல்கிறத பார்த்துக்கலாம், அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன டிப்பு, சின்ன அட்வைஸ். And I must tell you that எல்லாத்தோட tough job acting job. Exactly. அது நிறைய பேருக்கு தெரியும். I think it's very fancy, but it's not. Yeah. Behind the glamour, behind the you know uprising attitude, behind all the claps, it is non-stop updation and non-stop work. Right. Yeah. And அது மட்டும் இல்ல, it's just not physical appearance or anything. Mentally it's also it's very draining when you don't get work, when you don't know what to do next, when your movie doesn't do well. அதெல்லாம் உட்காந்து எனக்கு அப்போ பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் அதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்றப்ப எனக்கு அது பெருசாக தெரியல. பட் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஒரு 3 மாதம் 4 மாதம் வீட்டில் உட்காரப்போ தான் தெரியுது லைக் அது எவ்வளோ மென்டலி ட்ரெயின் ஆகுது. And you can't even go and share this to anybody saying that, oh listen, I don't have work. அது இல்லை, they don't understand. No, you have money, you work for it, இவ்வளோ இருக்கு, you get events. No, but standing in front of the camera and acting is something different. So yeah. And coming to this point, when you're saying it's also draining, yeah, it is. Work and stuff. How do you handle social media pressure? எனக்கு பெருசாக ப்ரெஷர்லாம் ஒன்று இருந்தது கிடையாது. பட் எனக்கு ரொம்ப இந்த ட்ரால்லாம் பண்ணல, கடவுள் புண்ணியத்தில் அது ஏன் பண்ணலன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரால் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கம்மியாக தான் மீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் அந்த சோஷியல் ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. ஒரு ஃபோட்டோ நான் போடலைன்னா என் பேஜ் டெட்டாக இருக்கும். ஸோ ஐ ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் மை செல்ஃப். ஈவன் when I'm not okay, I still wanted to dress up and I have to post something. It's for my fans இருந்தாலும் கூட இட்ஸ் நாட் கம்பல் தட் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் முன்னே இனிஷியலி என்னோட ட்ரால்ஸாக இருக்கட்டும், என்னை பற்றி என்னென்ன வந்திருந்தாலுமே அது கொஞ்சம் மனசு பாதிச்சுது. பிகாஸ் எங்கள் வீட்டில் ஒரு அம்மாவை பேரண்டாக உட்காந்து அவங்க யோசிக்கிறப்ப எப்படி இருக்கும்னா, பட் அதர்வைஸ் I think I handle it in a different way. I don't care about anything. I'm fine. I'm it's okay. It's part of yeah. Tough, but also you say you got less troll. I can bless you and bless you. Everything because it's such a tough challenge to keep. Yeah, அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய படத்துல அந்த I don't mind saying this, ஒரு பெரிய படத்துல அந்த என்ன தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாகி wherever I go ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி எல்லாரும் மாத்தி ஃபோன் பண்ணி என்னாச்சு, நீங்க அந்த படத்துல இல்லையா, ஏன் உங்களை தூக்குனாங்க, ப்ரோ ஏன் இதை மாத்தி wherever I go துக்கம். லிட்டரலி வீட்டில் ஏதாவது ஒரு டெத் ஆத்தனை எப்படி நம்ம உட்காந்து விசாரிப்போம். அது மாதிரி ஒரு 3-4 மாதம் எனக்கு கண்டினியூஸாக அந்த they used to keep asking me
அது மீடியால தான் பயங்கரமா அது இதுல இல்ல அப்படிங்கறத பெருசாக்கிட்டாங்க. அது அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. One thing which is the biggest misconception சினிமால women இருக்காங்கல்ல, இப்ப நான் வந்து I've been in cinema and I ஒருத்த கூட எனக்கு ப்ரொபோஸ் பண்ணது not a single one. அது வந்து nobody will come close to me. What is that misconception you think சினிமால இருக்குது women பத்தி ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இது எப்படின்னா அந்த டேர்ம் எடுக்க வேணாம்னு பாக்குறேன். இந்த ஒரு கமிட்மெண்ட்லாம் பண்ணதுனால இப்படி இருக்காங்களோ, அதனால தான் பேக் டு பேக் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதோ அப்படிங்கிறது காலங்காலமா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல். தட் இஸ் நாட் ட்ரூ. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நான் ஒரு ஹாலிடே போய் ஒரு ஃபோட்டோ போடுறேன் அப்படின்னா, ஓ இவங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லை, ஆடைகளுக்குரிய ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக வருது, அது ஒன்று. I think these are all like women பத்தி they can write anything and you act with வேலையே அதுதானே. I have to act with multiple actors in a different film. You act with ஒரு ஹீரோவோட and you be friend with him, you just step out for a day friends. அது உடனே they will போட்டு ரிலேஷன்ஷிப் பண்ண போட்டு எல்லா படத்துலயும் எல்லா ஹீரோவோட எனக்குலாம் ரிலேஷன்ஷிப் லிங்க் அப்லாம் போட்டு விட்டுருக்கேன். ஆமாமா இல்ல ஹீரோ சொன்ன கூட தெரியல, பாவம் ஏதோ ஒரு போட்டோகிராஃபர் என் கூட இன்னும் போட்டோ எடுத்தாரு, அவர் ஹஸ்பண்ட் போட்டு அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, பாவம் குடும்பமே கடிச்சு கொட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு இந்த போட்டோஸ வச்சு ஒண்ணு பண்ணுவாங்க, ஃபேஸ் கட் பண்றது, டீட்டெயிலா உள்ள போகணும்னு பாக்குறேன். ஸோ அது மாதிரி போட்டா அதுல இருக்கிற ஹீரோக்கு எவ்வளவு பாதிப்பு வருதுன்னு தெரியல, ஒரு ஹீரோயினுக்கு அதுக்கு நிறைய பாதிப்பு வருதுங்கிறது they don't understand. இல்ல இவங்க அப்படி நடிச்சிருப்பாங்க போல, பிகாஸ் நம்ம பாக்குறது உண்மை நினைக்கிறோம். இப்ப எல்லாமே சோஷியல் மீடியால எது வந்தாலுமே we just feel like அது ஓபன் பண்ணி போட்டோ பார்த்து எஸ் இது உண்மை அப்படின்னு நம்ம நினைச்சிடுறோம். பட் அது தட்ஸ் நாட் ட்ரூ. அது உட்காந்து யாருமே உட்காந்து அதுக்குள்ள போய் பார்க்க போறதில்ல, பட் பாதிக்க போறது நம்ம தான். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சொல்றாங்கப்பா, பார்த்து பண்ணுங்க. It's not easy. It's not easy to be a woman, right? Yeah. And woman hero is even tough. Very tough. I have a friend, Shilpa Shetty. She's my very, very dear friend. We've been friends for years. And every time something comes on Raj, and I'll be like, oh God, it's starting again. And so அது நம்ம ஒரு மீடியா கொஞ்சம் ரொம்ப தங்கமானவங்க. ஆமா, காம்பைனா கட்டணும். நம்ம பசங்க she's appreciating all the media. எது மாதிரிலாம் பார்த்தா ஆக்சுவலி நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், எல்லா இடத்துலயும் மிஸ்யூஸ் பண்ணது கிடையாது, எல்லா இடத்துலயுமே they give respect. So அங்கெல்லாம் it is very tough to handle. நான் வந்து லைஃப்ல ஹையஸ்ட் பீக்ல இருந்தேன். அந்த பீக்ல இருந்து I had to come down to support women in rural media. Because I felt நம்ம சினிமா வந்து it's also a thankless job. நீங்க எவ்வளவு பண்ணாலும் whether you're old, whether you're young, doesn't matter. But thankfully all these guys are my amazing friends who have been supporting me throughout. When I stepped down to see the rural India, which is tier 2, tier 3, Coimbatore, Erode, என்ன பாத்தீங்கன்னா, how can we support and uplift them? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேரியர் லாங்குவேஜ், இங்கிலீஷ் பேச தெரியாது, என்ன நினைப்பாங்க. I'm sure you எனக்கு ஒழுங்காலாம் பேச தெரியாது, நானும் பேசினேன், ஏன்னா நானும் காலேஜ்ல இருந்து வந்திருக்கேன். Now I learned well. அந்த மாதிரி இருக்க டைம்ல how do we support? When I say we women from media, what is our support to the other people? Because nobody thinks about it. I think இப்போ இங்க நம்ம உட்கார்ந்து பேசுறது I think it's a great initiative from you. And எப்படி சொல்றது, அங்கெல்லாம் நிறைய விஷயத்துல லேக் ஆறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது ப்ராபப்ளி நம்ம போய் பேசுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு என்னென்ன புரிய வைக்கிறதா இருக்கட்டும், இன்னும் கூட கொஞ்சம் புரிய வச்சு என்னங்கிறது தெரிஞ்சா. அண்ட் இன்னொன்று, ஐ திங்க் த பேரண்ட்ஸ் ஷுட் அலோவ் தம் டு டூ வாட் தே வாண்ட். அது நம்ம இங்கே இருக்கிற சென்னையில் நான் பார்த்துருக்கிற பேரண்ட்ஸை தாண்டி ஊர் சைடில் எல்லாமே அது ரொம்ப ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். இஃப் இட்ஸ் அ கேர்ள் சைல்ட் தே டோன்ட் அலோவ் ஹர் டு டூ எனிதிங். அவங்க அதை பண்ணவே விட மாட்டாங்க. ஏன்னா ஒன்று பயம் இருக்கலாம், அது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் தான், கண்டிப்பாக இருக்கணும். அந்த மேல் டாமினன்ஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஊர் சைடில். அதுக்கு ஐ திங்க் வி ஷுட் ஆல் கம் அப் அண்ட் வொர்க் டுவர்ட்ஸ் தட். ஒன்று வந்து நம்ம கிராமத்துல இருந்து வரோம்ல, நமக்கு ரா மெய்யழகன் மூவி, அந்த ரா எனர்ஜி நம்ம ராவா இருந்தோம்.
we won't understand how the media is working, how people are working. Like you said, you found challenging when you came to Chennai. Right. How do you maintain authenticity? How do you keep up your authenticity within the industry? Within the industry, எனக்கு ஒரு சில பவுண்டரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அது ப்ராபப்ளி நான் படுகாவா இருக்கிறதுனால சில விஷயங்கள் அது 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 அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு விஷயம். அதில் எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் சினிமாவில் நான் விட்டு கொடுத்தது இல்லை. ஸோ மை பவுண்டரிஸ் ஆர் வெரி கிளியர். மை வேல்யூஸ் ஆர் வெரி கிளியர். அதனால ஐ திங்க் is it because of your education also? What was your background of education? I completed my 12th and joined Kingfisher. Okay. கரசமாக பண்ணேன் BA English Literature. பட் எஜுகேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அபவுட் women being confident. I think எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது, அதனால அது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். Okay. And which school did you study? I studied in Avinash Lingam, 9th, 10th, 11th, 12th, 4 years. No, 11th and 12th, yeah. Okay, we know Avinash Lingam even more closer. 11th and 12th is studied there. And I'm again relocating to Coimbatore now. Oh, nice. It's a beautiful place. Yeah. Pratna is not happy about it, but yeah. So, one support from us, what we are doing right now. If you were a younger self, what would you tell people to support their daughters? அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? What will be the message? அவங்களோட ட்ரீம் என்னன்னு, நான் இப்போ ரீசெண்டாக நான் என்னோட கசின் வெட்டிங் போயிருந்தேன். ஸோ என்னோட இன்னொரு கசின் சேம் ஏஜ் தான், ஷீஸ் 27. இவ கல்யாணம் பண்ணிட்டான்றதுனால அவ மேலே நிறைய ப்ரெஷர். But she has a lot of dreams. She wants to build a house for herself. அவங்க ஃபேமிலிக்காக, அவங்க அம்மா அப்பாக்காக நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சொசைட்டி மொத்தமும் சேர்ந்து உனக்கு எப்போ கல்யாணம், நீ என்ன பண்ண போற லைஃப்ல, நீயே இன்னும் உட்காந்துட்டு இருக்கேங்கிறது, that's like too much of pressure for a girl. They think that marriage is like an end. You have to look after yourself. There's so many things. I think that is not a criteria at all, first of all. அது அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு உங்க ட்ரீம், ஐ திங்க் ஜஸ்ட் ஒன் லைஃப். உங்க ட்ரீமை வாழ்ந்துட்டு இருக்கப்ப நம்ம என்ன பண்றோமோ, அஃப்கோர்ஸ் சப்போர்ட் பண்ற ஹஸ்பண்ட்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, நானே பார்த்திருக்கேன். That's really sweet. ஆனா எல்லாருக்குமே அது மாதிரி அமையறது இல்லைல்ல. So what is that one line you would like to tell the women in today's day and age that they should follow? Of course you said follow the dream, follow the passion, and what else should they follow? யாருக்காகவும் அது கிவ் அப் பண்ணிடாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் உட்காந்து பார்க்குறப்ப நான் லைஃப்பில் என்ன பண்ணேன்னு திரும்பி பார்த்தா அதில் ஒன்றுமே இருக்காது. இட் வில் பி ஜீரோ. அண்ட் தென் யூ வில் ஃபீல் லைக் நான் தப்பு பண்ணிட்டேன். என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து 16-17 வயசில் எல்லாரையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தே ஆல் ஹேவ் கிட்ஸ் நவ், தே ஆல் பிகம் பார்ட்டி ஆல்சோ 42 இயரில். பட் தே ஆல் சிட் அண்ட் திங்க், இப்போ நான் ஒரு துணிக்கடை ஆரம்பிக்கிட்டா, நான் ஒரு இது பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன். ஆனால் படிக்கிற டைமில் அவங்களுக்கு பண்ணவே விடலை. தே ஜஸ்ட் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. ஐ டோன்ட் இஃப் தே ஹாப்பி, இஃப் தே நாட் ஹாப்பி. பட் அவங்கக்கிட்ட ஒரு ஐடென்டிட்டி தொலைச்சிட்டாங்களோன்னு தோணும். ஸோ one last question, because this question is itching me for long, though it's not part of what I wanted to ask you. No way. Okay. Yeah, I gave you a hint. My daughter's already there. இப்போ பாலிவுட் ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா they're all very smart in business investments. எல்லாருமே வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து right. So how are you looking at investing in some brands? Because that's the next big thing, right? Like Shilpa Shetty, you see, she's got some restaurant along. Amazing. Not a restaurant. She's got some nutrition, protein bar, nutrition thing. She's got something else going on, some apparel brand. Vani's idea of being an entrepreneur, அப்படினா என்ன? Never thought or... I've been thinking. எனக்கு இப்போ தான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் என் லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சுனாலே வாட் நெக்ஸ்ட்னு நினைப்பேன். லைக் மூவி வாட், ஐ மீன் டெலிவிஷன் வாட் நெக்ஸ்ட், ஓகே மூவி வாட் நெக்ஸ்ட். ஐ வாண்ட் டு see myself like, you know, she's my assistant. என் கூட வருவாங்க சரிதா. வி ஆல்வேஸ் எப்போல்லாம் ஃப்ரீ டைமாக சரிதா நம்ம என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்க. அந்த சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் பெயிண்ட் அடித்தா நான் வந்து பேசாமல் பெயிண்டர் ஆகிடலாமா, பல்வ படம் பேசாமல் இதை என்ன படம், யார் அது? ஓகே. ஸோ வி ஆல்வேஸ் யூஸ் டு கீப். சத்தியமாக சொல்கிறேன், நான் இன்னுமே அதான் யோசிப்பேன். என் ட்ரெயினரோட ஜிம்முக்கு போய் நம்ம பேசாமல் ஜிம் ஆரம்பிச்சிடலாமா?
இவங்களோட உட்காந்து புடவை கட்டி சூப்பராக இருக்குது இந்த சாரி அப்படின்னு பேசாமல் சாரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் இதே தான் போயிட்டே இருக்கு பட் ஐ விஷ் தட் ஒன் டே ஐ ஸ்டார்ட் சம்திங் அண்ட் எஸ் அண்ட் அது ரொம்ப செல்ஃபிஷாக நான் மட்டுமே சம்பாதிச்சு நான் மட்டுமே செட்டில் ஆகணுன்றதுக்காக இல்லை ஐ வுட் லவ் டு ஹெல்ப் கேர்ள்ஸ் அண்ட் உமன் அண்ட் யா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ சம்திங் பிக் Such an important question. It is. It's just not me because seeing her அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க நான் எப்போவுமே என் கூட இருக்கவங்களோட ஸ்ட்ரென்த் நான் நிறைய பார்ப்பேன் when I am down அவங்க என் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க ஒரு 3 years என் கூட ஒர்க் பண்ணுறாங்க இப்போ her name is சரிதா she's gone through so much in her life அவங்க ஸ்டோரிலாம் கேட்டால் நான்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணும் when I see her I always feel very strong so நான் எப்போவுமே நினைப்பேன் சரி அவங்களுக்கு நம்ம என்ன அடுத்து பண்ண போகிறோம் I can't keep acting 30 days a month and she's getting paid. Yeah. அவங்களும் வேலைக்கு போகிறாங்க பட் ஸ்டில் I always feel like okay strong I have to do something for her அது ஒரு உமன் இன்னொரு உமனுக்காக நம்ம நினச்சா மட்டுமே தான் முடியும்னு நினைக்கிறேன் and she always keep telling me அடுத்து என்ன பண்ண போகிறீங்க she keeps boosting me you know I think அந்த மாதிரி பக்கத்தில் ஆண்களை விட I think பெண்களில் நிறைய இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது நம்ம வாழ்ந்தா பக்கத்தில் இருக்கிற ஒரு உமனுக்கே பொறுக்காது ஸோ ஆல்வேஸ் மேக் ஷோர் யூ சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் குட் உமன் அது ரொம்ப ரொம்ப ஐ திங்க் இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஐ வுட் சே ஸோ ப்ளீஸ் மேக் ஷோர் அது மாதிரியா லைக் யூ செட் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் சம்திங் நைஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி சூன் So our Shiva Sparks, which is my brand, we have 27 women with 27 business backgrounds and all of them doing from perfumes, sarees to millets. We have Laddu Rani here. Laddu Rani phone la busy irukanga. She's taught 3000 students. Avanga Samay Organics la she's come from Trichy. She's an organic farmer. In the mari business opportunities handful irukku Vani. I think one message that I would, because when I coach women I also find that we leave opportunity on plate. Very true. No, and something that we need to learn from Bollywood, though we can't market like them. Yeah. Over present everywhere. Right. But we also need to market our own brand. True. And make a legacy. And on that note, I wish you that you become one of the biggest business tycoon. Thank you so much. அது இவங்கள மாதிரி நான் யாராவது உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன் லைக் ஒரு ஆக்ட்ரஸ் உட்கார வச்சோ இல்லை யாரோ உட்கார வச்ச ஒரு ஜேர்னி ப்ராபப்ளி அவங்களே சரிதாவே உட்கார வச்ச ஒரு ஜேர்னி பற்றி கேட்கணும் ஐ எம் வெரி ஹாப்பி லைக் யூ செட் எஸ் touch wood. No, we wanted you because you know all my events I've had lot of other celebrities, but I always wish to connect with someone who has a Coimbatore roots. Being selfish on the thing because it's so much love and passion for us. I was very excited இங்கே வர்றதுக்கு ஏன்னா அவங்க சொன்ன உடனே எனக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ் வந்தது and then I'm so happy that இது என்ன ஆக்ட்ரஸ் அதெல்லாம் வந்து இப்போ வந்தது பட் அங்கே நான் தான் சொல்கிறேன் வரப்போ அவங்கள மாதிரி நானும் அங்கே உட்காந்துருக்கேன் எனக்கு ட்ரீம் என்ன பண்ணோம் என்ன நம்ம என்ன ஆக போகிறோம்னு நிறைய யோசிச்சிருக்கேன் ஸோ ஐம் வெரி ஹாப்பி அது மாதிரி அவங்க எல்லாருமே இந்த இடத்துல ஒரு நாள் உட்காருவாங்கன்னு கண்டிப்பாக எல்லாருமே தரேன் They do the same exercise. So there are very few life scripters in India. I'm one of them. I script people's life. I tap into the past and tap into the future, and that's how my life changed. Oh, nice. Because I didn't believe I felt cinema's done and dusted thing. So morning we all went through a very intense manifestation journey, and we did one manifestation for Sri Ram now. Okay. So we want you to think about 3 things, and you tell me in the ear, and I'll tell it loud, and we all say yes, so the universe listens, and we get you to do what you want in life and see what you want in life. Slowly tell me, then I will say it. I'll frame it. அவ்வளோ சீக்கிரட்டாலாம் இல்லையே இல்லை ஜஸ்ட் தட் அதுதான் சொல்கிறேனே ஒரு ஏஜ் வரைக்கும் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் மை செல்ஃப் நான் ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஐ வாண்டட் டு ரியலி டூ சம்திங் ஃபார் women and be there for them and நான் தான் வரப்போ சொல்லிட்டு இருந்தேன் லைக் இது மாதிரி ஈவெண்ட்டுக்கு தான் நிறைய வருது ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இட்ஸ் குட் ஸோ ஐ எம் கிளாட் தட் ஐ கேன் கனெக்ட் டு தெம் அண்ட் ஐ கேன் ஸ்பீக் டு தெம் எனக்கு என்னோடது ஐ டோன்ட் மைண்ட் ஷேரிங் மை லைஃப் ஸ்டோரி டு எனிபடி பிகாஸ் அது எங்கேயோ யாரோ ஒருத்தங்களை மாற்றுன்ற பட்சத்தில் ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூனோ ஒரு லைஃப் சேஞ்ச் ஆக போது நான் வெரி ஹாப்பி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன இன்ஸ்பைரிங்காக இருந்தது நான் வெரி ஹாப்பி இட்ஸ் நாட் அபவுட் மனி இட்ஸ் நாட் அபவுட் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆல் நத்திங் அப்படி பார்த்தா எனக்கு ஒரே ஒரு விஷயம் லைக் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ குட் பிஸ்னஸ் அது மட்டும்தான் ஸ்டார்ட் எனி பிஸ்னஸ் அதை சூனா அதை தாண்டி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி அ கைண்ட் அண்ட் அ நைஸ் ஹியூமன் பீயிங் அவ்வளோதான் ஒன்றும் பெருசாக இல்லை லைஃப்ல So we'll do the same thing. I'll say and you all say yes, okay? Let the universe listen.
But there are cameras, so cameras also has to listen. Right? Girls, you want to go back home or you want to stay with me? Now, Vetti, 24/7 I'll be here. Okay, let's wish that 2025 Vani becomes one of the biggest actors. Oh, 2025 she gets all the work. 2025 is the year she becomes the most wanted business tycoon in India. எனக்கு புல்ல இருக்குது. How was that moment? I'm blessed to meet you all and அந்த சத்தம் அந்த எஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த இயர் எண்ட் ஆகும் போது இப்படி ஒரு appreciation from all of you is like I'm blessed. Thank you so much. Thank you so much. So just to give you a small brief, what we do is we train women from home-based business. We coach them for a 12-week mini MBA program. Oh, nice. And from UCLA, ISB, MICA and things. So I've made a format for them. And so Indu, how many followers have gone from what? And please tell. You should listen to us first. அப்படி சொல்லுங்க பரவாயில்ல she'll say. How many weeks that girl? She's very popular. How many weeks? Yeah, and we have one more, Sharmila. Sharmila, her recent video reached, she made Perandai Toviyal. Okay. And can you believe how many views she got? She'll tell you. So we're not just talking, we're talking business. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் என் பேஜ்ல இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் உங்க ரெண்டு பேருக்குமே நான் ஷேர் பண்ணுறேன். That's a sweet gesture from you. எல்லாரோடையும் அனுப்புங்க ஷேர் பண்ணிடுறேன். வாரத்துக்கு ஒருத்தங்க நான் ஷேர் பண்ணி விட்டுடுறேன். They're all Just really, not words but I'm just saying from my heart. கண்டிப்பா பண்றேன். they're all really hardworking and they're graduating and when I was scripting who should give them the certification, it was your name. So it was a divine intervention also and so let us we also have an app for them. இப்போ ஆப் என்ன ஆச்சுன்னா அமேசான் எல்லாம் பார்த்துருக்கீங்க வெண்டர் சம்பாதிப்பாங்க. சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஊரில் this lady is selling கூடை bags அப்படின்றோன்னு. Girls, all of you listen to this story, it's very important. And she gives it to a lady in Tokyo. The lady in Tokyo is making 1 crore a month. And the lady who is in the small village called Viluppuram, and the gramame and the kuda seiranga, they're earning 10,000 a month. Then I realized there's a huge gap for women employment like this. So we created an app with Amit, who's from Servercake. Yeah, what we've done is any home-based business, tokka irukattum, dress irukattum, kudaya irukattum, whatever it is, they get to list on the website and it's the first home-to-consumer app. Yeah, so after we finish giving them certificates, we want you to see the clip and then we can, yeah, let's give them the certificates. Time for certificates. Let's give Vani an amazing round of applause because I think she was so authentic to herself. Yeah, so authentic. We can take one audience question. Any one of you want to take one question? Anyone who wants to ask her one question? No questions? Girls, anyone? Nityavani? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல what do you actually do to come out of it? கண்டிப்பா you do something. அதனால you not be able to know that True, but அந்த டைம் அந்த okay, you want to repeat the question? Yeah. so acting particular timeல just not the physical beauty more than that internal stress mental stress நிறைய இருக்கும் அப்படின்னு so எப்படி overcome பண்றது how do you come out of it ஏன்னா another opportunity வரும்போது you have to come back with the same old Vani, right? Not that எல்லாருமே everybody will go through that. இப்போ நீங்க அதை ஆன்சர் பண்ணீங்கன்னா maybe it might be useful for many of us here. இல்லை, தட் இஸ் ஆல்வேஸ் நாட் அபவுட் ஒர்க். இது எப்போவுமே சினிமா பற்றி யோசிக்கிறது இருக்குது. அதை தாண்டி ஃபேமிலி ப்ரெஷர் ஒன்று இருக்கலாம், பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். அது எப்போவுமே whenever I'm down, I always feel like
I should love myself. I don't want to நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி என்னை கஷ்டப்படுத்தி ஐ திங்க் இட்ஸ் ஆல் அபவுட் தாட்ஸ் தானே. நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறது தானே. எதோ விஷயத்துலேருந்து வெளில வந்திருக்கோம், இது ஒரு விஷயம் சொல்லி நான் ஏன் உட்காரணும்னு எனக்குள்ளே நான் சொல்லிப்பேன். நான் ஆல்வேஸ் கீப்ஸ் டெல்லிங் தட். அண்ட் சரி பார்த்துக்கலான்ற ஒரு ஆட்டிடியூட் எனக்கு எப்போவுமே இருக்குது. அப்படி பண்ணுறப்போ ஆல்வேஸ் மேக் ஷோர் தட் நெக்ஸ்ட் ஒன் இந்த வீக்கில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னா அடுத்த வீக்கில் நான் என்ன எப்படி பார்க்க போகிறேன். ப்ராபப்ளி ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், டயட்டாக இருக்கட்டும், I'll take care of myself, I'll take care of my skin. It's okay to slow down. It's okay to not feel okay. ஸோ அது எல்லாமே நான் எனக்குள்ளேயே சொல்லிப்பேன். நான் இது வரைக்கும் யார்கிட்ட அட்வைஸ்க்கு போனதில்லை. நான் இப்படி இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், என்ன பண்ணட்டும்னு நான் கேட்டதே இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் செல்ஃப். நம்ம உட்காந்து யோசிச்சு இப்படி உட்கார போகிறோமா இல்லை அடுத்து மூவ் ஆன் பண்ண போகிறோமா அப்படின்னு நம்மளுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்போது மூவிங் ஆன் இஸ் ஆல்வேஸ் ஒண்டர்ஃபுல். அண்ட் இஃப் யூ டர்ன் பேக் அதெல்லாம் ஒரு விஷயமாவே இருந்திருக்காது. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஒர்க், இட்ஸ் அபவுட் பர்சனல், இட்ஸ் அபவுட் லைக் ஏதாவது ஒரு ட்ராலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒன்று பிரேக் டவுன் ஆகிருப்பேன். பட் அதுலேருந்து நான் ஈஸியாக வெளில வந்துடுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் அது எல்லாருமே அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். யூ ஷுட் நெவர் கிவ் அப். அந்த ஒரு விஷயம் மட்டும் யூ ஷுட் நெவர் கிவ் அப். லைக் தோண்டு போய் உட்கார்றதுன்னு சொல்லுவாங்களா, அது மட்டும் பண்ணிடவே கூடாது. அது எங்க குரூப்ல யார்கிட்டயும் இருக்கா? நெக்ஸ்ட் டைம்ல நான் உட்காரவே மாட்டேன் பாருங்களேன். தட் நோ அவங்க சொன்ன நோ வாஸ் சோ கான்ஃபிடென்ட் தி வே தே செட். நானும் நெக்ஸ்ட் டைம் உங்களமா தான் இருப்பேன். ஆக்சுவலி இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்டு பதில் சொல்லிருந்தீங்க, நான் இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணிருப்பேன். தேங்க் யூ. So Vani, if you have 2 minutes, you have to see one of our marketing heads speak, and she'll blow your mind away. She just changed. They all are in costumes. நீங்க வரதுக்கு முன்னாடி they all were in Captain Marvel bad girl costume. Oh guys, I'm very sorry. நான் தான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். No problem. Martha, why don't you come on stage and see the way she speaks, because the training has gone for 12 weeks. Oh nice. And she's called the MJ of India. Oh. Take the mic and come, Martha. Give Martha the mic. Thank you. Start. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மருதாத்தாள் ஜெயராம். நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து என்னோட லைஃப்பில் முன்னேறிக்கிறேன்னா தன்னம்பிக்கை மட்டும்தான் காரணம். ஏன்னா தன்னம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு செயலை நம்மளால் பண்ண முடியாது. அதனால உங்கள் கோல் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கையோடு வந்து பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து என்னோட சீரியஸ் பார்க்குன்னு தான் இவங்க சொல்ல ஆசைப்படுறேன். நான் எப்படி ஜாயின் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சுயசக்தி அவார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நம்மளோட எப்பயுமே ஒரு பயம் இருக்கல, புதுசாக நம்ம ஒருத்தரை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு எனக்கு மேம் பார்த்து அப்படி இருந்துச்சு. உள்ளே போனோன்னே மேம் பார்த்து ஒரு பயம் ஆச்சு. ஐயோ நம்மக்கிட்ட என்னடா கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலுமே எப்பயுமே நம்மளோட ஒரு சூழ்நிலையிலேருந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து பேக்ரவுண்ட்லேருந்து நம்மளை போல் வந்து நான் கொண்டு போன ஒரு சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் ஒவ்வொரு பொருளையும் வாங்கி பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணேன். யாராலும் இப்படி பண்ண முடியாது. ஏன்னா சில பேருக்கு மட்டுமே என்னென்னா நம்ம ஒரு லைஃப் ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகிடுனா எல்லாருமே மாறிடுவாங்க. நம்ம இப்படி இருந்துட்டு இப்படி இருக்க ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கெத்தை யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது எல்லா பக்கமும் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆனால் மேம் கிட்ட வந்து அந்த இதே கிடையாது. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு பக்கத்தில் போய் ஒரு சிஸ்டர்கிட்ட எப்படி பேசுவோம், நம்ம தெரிஞ்சவங்களா இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஆகிட்டேன். இன்ன வரைக்குமே எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி வந்தா வீடு போனா ஸ்கூலு இப்படியே ஒரு இதுக்குள்ள தான் இருந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு இவ்வளோ க்ளோஸாக மேம் கூட இருக்கிறனா வந்து அவங்க சப்போர்ட்டிவ் மட்டும்தான். ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு ஒர்க்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ண ஆளே கிடையாது. இது உண்மைதான். அது இங்கே கிராமத்தில் மட்டும் இருந்து எல்லா பக்கமே இருக்கு. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க, அதை அடிச்சு கூட கீழே தள்ளத்தான் பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. அடிச்சு உடச்சு தட்டி தூக்கி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் அதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, என்னை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் பேசியிருப்பாங்க, அதெல்லாம் என் காதில் வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு கோல் இருக்குது. என்னால் என்ன முடியுமோ அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு என்னோட லைஃப் நான் போயிட்டே இருக்கேன். இன்னும் வரைக்குமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாததுக்கு காரணமும் அதுவாக தான் இருக்கு. ஆமாம், நம்ம கிட்ட வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம கிட்ட வச்சுக்கணும். நெகட்டிவாக உன்னால முடியாது, நடக்காது, ஆகாதுங்கிற சொல்றத கூடவே வச்சுக்காது. உங்க லைஃபே காலி பண்ணிடுறாங்க. ஓகே, மருதாத்தாள் அவங்க வீட்ல எலக்ட்ரிசிட்டி கூட இல்ல. she comes from கடத்தூர் புத்தூர் and she is இல்ல கரெக்ட்டா? ஆமாங்க, திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுக்கான ஒரு சின்ன கிராமம் தான். ஷீரஸ் பார்க்ஸ் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சீரோஸ் பார்க்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலலாம் சும்மா நம்ம இல்லந்தடி கல்வியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து சும்மா வீட்டு வேலைகளை பார்த்துட்டு மாடெல்லாம் வச்சுட்டு ஆடெல்லாம் பார்த்துட்டு வயலுக்கு போக வீட்டு வர பட்டி வேலை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி எப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துட்டு வரையில இந்த இதை பார்த்து தான் உண்மையாலுமே எனக்கு மேமை மீட் பண்ணிட்டு
ஒரு 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு ஒரு பெரிய கிங்குன்னு சொல்லி இன்னைக்கு நம்மளெல்லாம் உருவாக்குறதுக்காக நமக்கு சப்போர்ட் மேமோட இன்ஸ்பிரேஷன் வந்து கண்டிப்பா நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கும்னு ஆசைப்படுறேன். எப்பயுமே வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம். உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் என்னன்னா, ஏன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கி அதை கண்டிப்பா மிஸ் பண்ணோம்னா நம்ம லைஃப்ல ரொம்பவே வருத்தப்படுவோம். இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து எப்படி சொல்றது, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க வந்து தம்பி தங்கச்சி இருக்காங்க, ஹஸ்பண்ட், இவங்களோட சப்போர்ட் வந்து அவங்க வந்து டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவனால வர முடியாம போயிடுச்சு. கடைசி நேரத்துல வேற ஒரு தங்கள் வேலைக்கு போயிட்டாங்க. 1 மாசமாயிட்டு வரேன். அப்படி இருந்துட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணி நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் இருக்கிறதுனா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட்டோட உங்களாலையும் பண்ண முடியும், உங்களாலையும் சாதிக்க முடியும். டு ஜாயின் அஸ் ஹீரோஸ் பார்க். ஏன்னா நம்மளுக்கு என்ன Thank you, madam. Thank you so much. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. உங்களோட இலக்குகளை நோக்கி பயணம் பண்ணி எந்த தடை வந்தாலும் நீங்க அரிசி தட்டி தூக்கிடலாம். யாருக்காக பயப்படாது. Thank you so much. Thank you, ma'am. அவங்க ஏஐல எல்லாமே கத்துட்டாங்க. I like that தட்டி தூக்கிடலாம். ஆமா. So she knows everything, and this is the power we are getting into our coaching. And மருதாக்கல் வந்து ஹேர் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டா கேப்டன் மார்வல் ஹேர் கட் பண்ணி தான் இருப்பாங்க. இவ்வளோ நேரம் we were making fun of her, but thank you so much. Can we please give a standing ovation to Vani for coming and really spending this time. Thank you, Sridham. I will just finish certificates in a quick moment. We'll leave them. Sridham, I want to join us on stage. Mom.